மக்களவையை எப்படி சிறப்பாக கையாள வேண்டும் என்ற அணுகுமுறை உங்களுக்கு தெரிந்து உள்ளது எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். மக்களவை சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். மிகவும் முக்கியமான நிலையில, அதாவது 17வது மக்களவையின் சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலும் அதே போல இந்திய கூட்டணி சார்பில் ஏற்கனவே அதிக அனுபவம் பெற்ற மூத்த தலைவரான கொடிக்குழல் சுரேஷ் ஆகியோர் களமிறக்கப்பட்டிருந்த இந்த நாடாளுமன்றத்திற்கான சபாநாயகர் தேர்தலில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நிற்க வைக்கப்பட்ட ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 2வது முறையாக தொடர்ந்து அவர் சபாநாயகராக பணியமர்த்தப்பட இருக்கிறார். அதற்கான மரபு வழியிலான முறைகள், அதாவது பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் அவரது கையை பிடித்து அவர் இருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு அழைத்து சென்று அமர வைப்பார்கள். அந்த நிகழ்வுகளும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. குறிப்பாக 18வது மக்களவை கருத்து வேறுபாடு மற்றும் மோதலுடன் தொடங்கிய நிலையில இந்திய நாடாளுமன்ற வரலாற்றுல 48 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் என்பது இன்று நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்கள்ல பொறுத்தவரையில கடைசியாக 1976ஆம் ஆண்டு சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றிருந்தது. சுதந்திர இந்திய வரலாற்றுல சபாநாயகர் பதவிக்கு இதுவரை 3 முறை மட்டுமே இதற்கு முன்பாக தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 1952லும் 1900. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகராக தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது தொடர்பான விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சபாநாயகர் இருக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் ஓம் பிர்லாவை அமர வைத்து தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து தற்போது மக்களவையில் பேசி வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம் என்றால் சபாநாயகர் தேர்தல் என்பது இன்று நடைபெற்ற நிலையில்தான் மீண்டும் சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பாஜகவை தரப்பை பொறுத்தவரையில் ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக இருக்க வேண்டும் என பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் பிரதமருடன் ஆலோசனைக்கு பிறகாக தான் நேற்று சபாநாயகர் பதவிக்காக அவர் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று காலை 11 மணி அளவில் சபாநாயகர் தேர்தல் நடைபெற்ற நிலையில் தற்போது ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டதன் அடிப்படையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் அவரை சபாநாயகர் இருக்கையில் அமர வைத்து தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி ஓம் பிர்லாவிற்கு வாழ்த்துக்களை கூறி நாடாளுமன்றத்தில் பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, மீண்டும் ஓம் பிர்லாவை தேர்வு செய்யப்பட்ட மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பாக எப்படி பார்க்கிறாங்க நந்தினி? நிச்சயமாக 2வது முறையாக தற்போது தேர்வு செய்யப்பட்டதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகிறார். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணியிலான தேசிய ஜனநாயக கட்சி 3வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசத்தை பொறுத்தவரையில் சபாநாயகர் பதவியை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. இருந்த போதிலும் கூட தற்போது ஏற்கனவே 17வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவை மீண்டும் சபாநாயகராக வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மீண்டும் அவர் சபாநாயகர் பதவிக்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். 18வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக மீண்டும் ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தெலுங்கு தேசம் கட்சி தொடர்பாக ஏற்கனவே ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இது குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பதும் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் 18வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக ஓம் பிர்லா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 2வது முறையாக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய வகையில் நாடாளுமன்றத்தில் தற்போது பேசி வருவது குறிப்பிடத்தக்கது.